ஒரு அமைதியான தமிழ் ராஜ்யத்தில் மன்னர் அறிவழகன் வாழ்ந்து வந்தார். நீதியையும் நியாயத்தையும் நேசித்த ஒரு ஆட்சியாளர் அவர். தனது மக்களின் பிரச்சினைகளைக் கேட்க அவர் நகர மையத்தில் ஒரு பெரிய தங்க மணியை வைத்தார். ஒவ்வொரு நாளும் கிராமவாசிகள் மணியை அடிக்க வந்தார்கள். ராஜா கவனமாக கேட்டு நியாயமான தீர்வுகளை வழங்கினார். மணி அனைவருக்கும் நம்பிக்கை மற்றும் நியாயத்தின் அடையாளமாக மாறியது. ஒரு அமைதியான இரவில் மணி தானாகவே ஒலித்தது. காவலர்கள் ஒரு பலவீனமான வயதான குதிரையை அதன் வாயால் கயிற்றை இழுப்பதைக் கண்டுபிடித்தனர். அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். குதிரை எப்படி மணியை அடித்தது? ராஜா மெதுவாக குதிரையை கவனித்துக் கொண்டார். விரைவில் அது ஒரு கொடூரமான வணிகருக்குச் சொந்தமானது என்பதைக் கண்டுபிடித்தார். குதிரை வயதாகும்போது வணிகர் தனியாக துன்பப்படுவதற்காக அதை கைவிட்டார். ராஜா அறிவித்தார், பேச முடியாதவர்கள் கூட நீதிக்குத் தகுதியானவர்கள் என்று கூறினார். இந்த குதிரை கருணை கேட்க வந்தது, அதற்கான நீதியை வழங்க வேண்டும். எனவே அதன் கடைசி நாள் வரை நீங்கள் அதை பராமரிக்க வேண்டும் என்று தீர்ப்பை வழங்கினார். வணிகருக்கு கீழ்ப்படிவதைத் தவிர வேறு வழியில்லை. குதிரை அதன் சூடான புதிய வீட்டில் ஓய்வெடுக்கும்போது ராஜா தனது மக்களிடம், நீதி அனைவருக்கும், பேச முடியாதவர்களுக்கும் என்று கூறினார். அன்றிலிருந்து ராஜ்யத்தில் கருணையும் நியாயமும் வலுவடைந்தது.